காவிரி டெல்டா பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் சபையிலிருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபை செவ்வாய்க்கிழமை காலை கூடியதும் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் துவங்கியது. தீர்மானத்தை முன்மொழிந்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேசுகையில், திமுக ஆட்சியில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும் அதன் மூலம் கிடைத்த லஞ்ச பணம் சுவிஸ் வங்கியில் பதுக்கப்பட்டதாகவும் கூறினார். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால், அவர் கடந்த கால ஆட்சியில் என்றுதான் கூறினாரே தவிர திமுக ஆட்சி என்று குறிப்பிடவில்லை என்றார். உடனே ஸ்டாலின் எழுந்து கடந்த கால ஆட்சி என்றால் அதிமுக ஆட்சியிலா என்று கேள்வி எழுப்பிய போது அதிமுக உறுப்பினர்கள் பேசவிடாமல் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சுவிஸ் வங்கியில அதற்கான லஞ்ச பணத்தை அங்கே போட்டிருப்பதாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டு சொன்னார். இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இதை எழுந்து அவையில எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் சபாநாயகரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். அதற்கு பிறகு அது அவை குறிப்பிலிருந்தும் நீக்கிடவில்லை. எனவேதான் அதை கண்டிக்கின்ற வகையில் நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். வெளிநடப்பை தொடர்ந்து சபை நடவடிக்கையில் திமுக உறுப்பினர்கள் மீண்டும் பங்கேற்றனர். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர் கோவை செழியன் பேசுகையில், காவிரி டெல்டா விவசாயிகள் மரணம் குறித்து குறிப்பிட்டார். உடனே அவை முன்னவர் ஓ.பி. பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு ஆட்சேபம் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை பொய்த்தது. வடகிழக்கு பருவமழையும் அதனுடைய சராசரி அளவை விட பெய்யவில்லை. கர்நாடக அரசு நமக்கு தர வேண்டிய நீரில் இந்த வருடம் இடைக்கால தீர்ப்பின்படி தர வேண்டிய நீரினுடைய அளவில் 63 TMC நீர் குறைவாகவே தந்தது. காவிரி நீர் பிரச்சனை பற்றியோ காவிரி டெல்டா பிரச்சனை இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதையே இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா பாசன பகுதிகளில் நடந்தது இயற்கையான மரணங்கள் தான் என்றும் கோவை செழியன் கூறியதை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதை சபாநாயகர் தனபால் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். இதனால் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா நடத்தினர். சபாநாயகர் தனபால் அவர்களை எச்சரிக்கை செய்தும் தர்ணாவில் தொடர்ந்து ஈடுபட்டதால் அவை காவலர்களை அழைத்து திமுக உறுப்பினர்களை கூண்டோடு வெளியேற்ற உத்தரவிட்டார். இன்று அவையில திமுகவை தலைவர் கலைஞர் அவர்களை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நிலையில அவர்கள் அவையில தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, அது கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வெளியேற்றிருக்கிறாங்க. அந்த வெளியேற்றக்கூடிய சட்டம் அது இன்று மட்டும்தான் பொருந்தும். நாளைக்கு அது பொருந்தாது. எனவே நாளைக்கு நாங்கள் வருவோம். தொடர்ந்து எங்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய கடமையை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். திமுக உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது.